ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் அருமையான ஒரு அனுபவம் தான் இன்றைக்கி உங்ககிட்ட எல்லாம் சொல்லலான் இருக்கேன். அது ஒரு தீபாவளி சமயம். தீபாவளிக்கு இன்னும் 10 நாள் தான் இருந்தது. மகாபெரிவா அப்போ காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தேனம்பாக்கத்தில் முகாமிட்டிருந்தார். அன்னைக்கு காத்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற தறி நெசவாளர்கள் பலர் மகாபெரிவாளை தரிசிப்பதற்காக பெருமளவில் திரண்டு தேனம்பாக்கம் வந்தார்கள். புன்னகையோடு அவர்களை வரவேற்று, என்ன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கேள் அப்படிங்கிறா பெரியவா. ஆமாம் சாமி, நாங்கள் எல்லாரும் சந்தோஷமான ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு கோரஸாக சொல்கிறா. அவள் எல்லாரையும் இப்படி இடமும் வலவுமா பார்வையை திருப்பி பார்த்தா மகாபெரிவா. தறி நெசவாளர்களில் முன்வரிசையில் நின்றிருந்த ஒருவர், சாமி, விஷயத்தை நான் சொல்கிறேங்க. இந்த வருஷம் நாங்கள் தயார் பண்ண வேஷ்டிங்க புடவைங்க எல்லாம் நல்ல விலைக்கு போயிருக்கு. இங்கே இருக்கிற வியாபாரிகளும் மெட்ராஸில் இருக்கிற வியாபாரிகளும் நிறைய கொள்முதல் பண்ணியிருக்காங்க. நிறைய தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நல்லாவே லாபம் வந்திருக்கு சாமி. மகாபெரிவா அவர் சொன்னதை கேட்டு அப்படியே முகங்கொள்ளா சந்தோஷத்தோடு தன் இரு கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசிர்வதித்தார். முதல்ல பேசியவரே தொடர்ந்து சொன்னார், சாமி, எங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். சாமி நம்ம கூட இருக்கிறதுனால தான், மகாபெரிவாவை பார்த்து சொல்கிறார், சாமி நம்ம கூட இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு. அதனால் சாமிக்கு நம்மாலான நன்றியை பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கோம். இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா முன்னாடி நமஸ்காரம் பண்ணார். எல்லாரும் மகாபெரிவால விழுந்து நமஸ்கரித்தனர். சாமி, நாங்கள் தயார் பண்ண வேஷ்டி புடவை மற்றும் வஸ்திரங்களை நாளைக்கு காலையில் ஒரு லாரியில் இங்கே அனுப்புகிறோம் சாமி. இந்த தீபாவளிக்கு உங்கள் கையால் மடத்து சிப்பந்திகளுக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் நீங்கள் கொடுக்கணும் சாமி. அதை தவிர உங்களை தேடி வர கஷ்டப்படுறவங்களுக்கும் தீபாவளி பரிசாக கொடுக்கணும்னு ரொம்ப உணர்ச்சி மயமாக அந்த தறி நெசவாளர் ஒருவர் சொல்கிறார். மகாபெரிவா புன்னகையோடு தலையாட்டி அவர்களை ஆசிர்வதித்து பிரசாதம் தந்து அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் காத்தால சொல்லி வச்ச மாதிரி ஒரு லாரி வந்து தேனம்பாக்கம் முகாம் வாசலில் நின்றுது. அதில் இருந்த தறி நெசவாளர் ஒருவர் மடத்து மேனேஜர்கிட்ட வந்து விவரம் எல்லாத்தையும் சொல்லி, 9 பேல் பெரிய பார்சல் கொண்டு வந்திருக்கோம். இதில் வேஷ்டி, துண்டு, புடவை, ரவிக்கு துணி எல்லாம் இருக்குது. எங்கே இறக்கி வைக்கணும்னு சொல்லுங்கள் சாமி, நாங்கள் இறக்கி வச்சிடுறோம் அப்படிங்கிறார். மேனேஜரும் ஒரு இடத்தை காமிச்சார். அங்கே 9 பேல்கள் இறக்கி வைக்கப்பட்டன. லாரி புறப்பட்டு போன பிறகு மேனேஜர் மகாபெரிவாளிடம் போய் விவரத்தை சொன்னார். 9 பேலையும் எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்டார் மகாபெரிவா. பதில் சொன்னார், 2 நாள் போகட்டும், அதை பிரித்து விநியோகம் பண்ணிடலாம் அப்படின்னா மகாபெரிவா. போகும்போதும் வரும்போதும் அந்த பார்சல்கள் சரியாக இருக்கிறதான்னு மேனேஜர் கவனிச்சின்னு வந்துட்டு இருந்தார். விநியோகம் பண்ண வேண்டிய நாளும் வந்தது. அன்னைக்கு காத்தாலேயே மேனேஜரை அழைத்த மகாபெரிவா, இன்னைக்கு சந்திரமௌலீஸ்வர பூஜை முடிஞ்ச உடனே பார்சல்களை கொண்டு வந்துரு, விநியோகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் மகாபெரிவா. அப்போ இந்த மேனேஜர், பார்சல்கள் இருக்கிற பக்கம் போய் 2 நாள் ஆறுதே, போய் ஒரு முறை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த வேல்கள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு போனார். ஒன்று மேலே ஒன்று அடுக்கப்பட்டிருந்த அந்த வேல்களை பார்த்துட்டு மொத்தம் 9 பார்சல்கள் இருக்கான்னு எண்ணி பார்க்குறார். 1 2 3ன்னு சொல்லிட்டு எண்ணினவருக்கு அதிர்ச்சி ஆகிடுறார். அப்படியே திரும்ப திரும்ப 1 2 3ன்னு என்றார். ஆனால் 9 வேல்கள் இருக்க வேண்டிய இடத்துல 8 வேல்கள் மட்டுமே இருக்குது. எங்கே போச்சு அந்த இன்னொன்று 8 தான் இருக்குது. 9 இருக்க வேண்டிய இடத்துல 1 காணும். வியாபாரிகள் கொண்டு கொடுத்தது 9 பார்சல்கள்னு மகாபெரிவாளுக்கும் தெரியும். இன்றைக்கி பூஜை முடிஞ்ச உடனே இந்த பார்சல்களை பிரித்து மடத்தில் ஊழியம் புரியும் சிப்பந்திகளுக்கும் அவ குடும்பங்களுக்கும் கொடுக்கலான்னு மகாபெரிவா சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப குழம்பி போகிறார் மேனேஜர். அங்கே இந்த தேனம்பாக்கம் முகாமின் பிரதான வாசல் கிட்ட இருக்கிற அங்கே காவல் காக்கும் ஆசாமிகளிடம் போய் கேட்குறாரு, ஏன்பா இங்கே வச்சுருந்த 9 பார்சல்களில் 1 குறையுது, நீங்கள்லாம் இங்கே காவல் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறார்.
அவளாம் ரொம்ப அதிர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு, சாமி நாங்கள் காவல் காக்கிற இந்த இடத்துல இது போல் நடக்க சான்ஸே இல்லை, இங்கே தான் எங்கேயாச்சும் யாராவது இடம் மாற்றி எடுத்து வச்சுருக்க போகிறாங்கன்னு அவள் சொல்லிடுறா. இவர் பாவம் நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேனே இல்லையேங்கிறார். அதுக்கப்புறம் அங்கே அந்த முகாமில் குறுக்கு நெடுக்கமாக உலவி கொண்டிருக்கும் அந்த பாடசாலை பசங்களை கூப்பிட்டு கேட்குறார். இந்த மாதிரி ஒரு பார்சல் காணா போயிடுதுன்னு சொல்லிட்டு கேட்குறார். வேதம் படிக்கிற பசங்கள் இதை போய் எங்ககிட்ட கேட்குறீங்களே மாமா அப்படின்னு வித்தியாசமாக பார்த்துட்டு அவள்லாம் அண்ணன்ட போயிடுறா. தவிச்சு போயிடுறார் மேனேஜர். பூஜையை மகாபெரிவா ஆரம்பிச்சிட்டா. முடிஞ்ச உடனே நம்மளை கூப்பிடுவார், பார்சல்களை கொண்டு வர சொல்வார். என்ன பதில் சொல்கிறது? ஓய்வா ஒரு மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டார் மேனேஜர். நேரம் போச்சு, எப்படி போனதுன்னே தெரியல. அப்போ அங்கே பக்கத்தில் பாடசாலை பசங்கள்லாம் மேனேஜர்கிட்ட வந்து, மாமா மாமா பெரியவா உங்களை உடனே கூப்பிடுறாருன்னு அழைக்கிறா. அந்த குழந்தைகள்லாம் சட்டுன்னு எழுந்து பக்கத்தில் ஒரு குடத்தில் இருந்த ஜலத்தால் முகத்தை அவசரமாக தொடச்சிண்டு மகாபெரிவா சரணம் மகாபெரிவா சரணன்னு சொல்லிண்டே பெரியவா இருக்கிற இடம் நோக்கி ஓடினர். மகாபெரிவாளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்து நின்னர். பெரியவா தரப்பகும் உத்தரவுக்காக காத்துன்னு அங்கே நின்றுருக்கார். பார்சல் காணாமல் போன விஷயத்த மிகவும் நைச்சியமாக பெரியவாளிடம் சொல்லணும்னு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிட்டார் மேனேஜர். மேனேஜர் பக்கம் திரும்பிய மகாபெரிவா, ஒரு காரியம் பண்ணு அப்படின்னு ஆரம்பித்தா. பெரியவா, நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு அப்படின்னு மேனேஜர் இழுத்த போது, அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளு அப்படின்னா மகாபெரிவா. சரி, பார்சல் காணாமல் போன விஷயத்தை இப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு, சொல்லுங்க பெரியவா அப்படின்னு வாயை பொத்தி பவ்யமாக நின்றுருந்தார் மேனேஜர். பெரியவா சொல்கிறா, 2 படி நல்லெண்ணெய் வாங்கிக்கோ, நல்ல செக்கெண்ணெயாக பார்த்து வாங்கு, 2 ரூபாய்க்கு சீயக்காய் தூள் வாங்கிக்கோ, காஞ்சிபுரத்தில் நல்ல ஸ்வீட் கடையாக பார்த்து 2 கிலோ லட்டு வாங்கிக்கோ அப்படின்னு மகாபெரிவா சொல்லிட்டு ஒரு சிறு இடைவெளி விட்டார். மேனேஜர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஊன்னு சொல்லிட்டு இருந்தாரே தவிர, இதையெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், யாருக்கு இவற்றையெல்லாம் தர சொல்கிறார், விஷயம் என்னவா இருக்கும், எதுவும் யோசிக்கலை. மகாபெரிவா தொடர்ந்து சொல்கிறா, இதையெல்லாம் வாங்கிண்டு இதே தேனம்பாக்கத்தில் இன்ன தெருவில், மகாபெரிவா அந்த தெருவோட பேரை சொல்கிறார், இன்ன பேர் கொண்ட பேரையும் சொல்கிறார், ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு ஸ்ரீமடத்துலேருந்து பெரியவா உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னால், எல்லாம் தீபாவளிக்கு உங்களுக்காக கொண்டு வந்தது, ஒரே கண்டிஷன், 2 படி நல்லெண்ணெயும் நீங்கள் ஒருத்தரே தலைக்கு தேய்ச்சிக்கணுமா, 2 ரூபாய் சீயக்காய் தூள் முழுவதையும் நீங்களே தேய்ச்சிக்கணுமா, 2 கிலோ லட்டு முழுவதையும் நீங்களே சாப்பிடணுமா, இதையெல்லாம் பெரியவா சொல்லி அனுப்பினார்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு முடிச்சா பெரியவா. மடத்தில் ஒரு சம்பிரதாயம், மகாபெரிவா என்ன உத்தரவிட்டாலும் அதை ஏன் எதுக்குன்னெல்லாம் கேள்வி கேட்குற வழக்கம் அன்னைக்கு யாருக்குமே இருந்ததில்லை. மேனேஜரும் அந்த ரகம்தான். 2 படி நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுத்தால் ஒரு குடும்பம் முழுக்க தீபாவளி அன்று விடிகாலை எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமே, அதை தவிர 1 மாத உபயோகத்துக்கும் அந்த 2 படியிலிருந்து எண்ணெய் மிஞ்சுமே, 2 ரூபாய்க்கு சீயக்காய் தூள் நிறைய இருக்குமே, ஒருவரே எப்படி இத்தனை சீயக்காய் தூளை தேய்த்து கொள்ள முடியும், போகட்டும் 2 கிலோ லட்டு முழுவதையும் ஒரே ஆள் எப்படி சாப்பிட முடியும், இப்படியெல்லாம் மனசுக்குள்ள வினோதமாக கேள்விகள் தோன்றினாலும் அதை ஒரு பக்கமாக தள்ளிட்டு, நடமாடும் தெய்வம் காஞ்சி மகாபெரிவா சொன்னால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெளிந்தவர் அங்கேருந்து வெளியே போனார். மேனேஜருக்கு ஒரு வகையில் சந்தோஷம், நல்ல வேளை அந்த 9 பார்சல் பற்றி இப்போ பெரியவா ஏதோ ஆரம்பிக்கலை, நாம் போயிட்டு வந்த பிறகு தான் அந்த விசாரணை, கொஞ்ச நேரத்துக்கு தப்பித்து விட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்தார். பெரியவா சொல்லியிருந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு பெரிய பையில் போட்டு எடுத்துட்டு தேனம்பாக்கத்தில் பெரியவா சொன்ன முகவரிக்கு போனார். குறிப்பிட்ட அந்த வீட்டு கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருந்தது. வீட்டு வாசலில் நின்னபடி அந்த அன்பரின் பெயர் சொல்லி உரக்க குரல் கொடுத்தார் மேனேஜர். அந்த அன்பரே வந்து கதவை திறந்தார். மேனேஜரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்றார்.
வாங்கோ வாங்கோ, இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கேளே, என்ன விசேஷம், உட்காருங்கோ அப்படின்னு வாச திண்ணையை காமிச்சார். தான் கொண்டு வந்த பொருட்கள் அடங்கிய பெரிய பைய திண்ணையில் வச்சுட்டு வசதியாக உட்கார்ந்துட்டார் மேனேஜர். சும்மா தான், பெரியவா உத்தரவு, உங்களை பார்க்க வந்திருக்கேன். பெரியவா உத்தரவா? அதிர்ந்து போகிறார் அந்த அன்பர். என்ன விஷயமா அனுப்பிச்சிருக்கார்? கலவரத்தோடு கேட்குறார். ஒன்றும் பயப்படாதீங்கோ, எல்லாம் நல்ல விஷயந்தான். தீபாவளி வருதோ இல்லையோ, பெரியவா உங்களுக்கு சீர் மாதிரி பொருட்களை கொடுக்க சொல்லியிருக்கார் என்றார் மேனேஜர். ஒன்றும் புரியாமல் மலங்க மலங்க பார்த்தார் அந்த அன்பர். சீர் மாதிரியா? நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியலையே. தான் கொண்டு வந்த பையில் இருந்ததை ஒன்று ஒன்றா வெளியே எடுத்தார் மேனேஜர். இதோ பாருங்கோ, 2 படி நல்லெண்ணெய், 2 ரூபாய்க்கு சீயக்காய் தூள், 2 கிலோ லட்டு, இவை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு மேனேஜர் சொன்ன உடனே அந்த அன்பரோட முகத்தில் இனம் தெரியாத ஒரு குழப்பம். திடீர்னு மேனேஜர், சொல்ல மறந்துட்டேனே, ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்ககிட்ட பெரியவா சொல்ல சொன்னார். இந்த 2 படி நல்லெண்ணெயும் நீங்கள் ஒருத்தரே தீபாவளி அன்னைக்கு தேய்ச்சிக்கணுமா, 2 ரூபாய் சீயக்காய் தூள் மொத்தத்தையும் நீங்களே போட்டுண்டு குளிக்கணுமா, 2 கிலோ லட்டையும் நீங்கள் ஒருத்தரே சாப்பிடணுமான்னு சொல்லி முடிச்சுட்டு, இதை எதுக்காக இவர்கிட்ட சொல்ல சொன்னார்? ஒரே ஆசாமி 2 படி எண்ணெயை தேய்ச்சிக்க முடியுமா, 2 கிலோ லட்டை திங்க முடியுமா? மேனேஜர் தனக்குள்ளே கேள்விகள் கேட்டுருந்த போது தான் திடீர்னு ஒரு ஓசை கேட்கறது. பார்த்தா அந்த அன்பர் பெருசாக அழுதுருக்கார். மேனேஜர் விதுவிதுத்து போயிடுறார். என்னடா அது, இத்தனை நேரமும் நல்லா தானே இருந்தார், நான் தப்பாக ஏதாவது சொல்லிட்டேனா? பெரியவா சொன்னதைத்தானே சொன்னேன்னு குழம்பியபடி அவரை பார்க்குறார். அவரோட அழுகை நிற்கவே இல்லை. இதுக்கு மேலே மேனேஜரால் அமைதியாக இருக்க முடியல. என்னங்க, உங்ககிட்ட சீர்வரிசை மாதிரி இத்தனை பொருட்களை பெரியவா கொடுக்க சொன்னார், நானும் சந்தோஷமாக கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் நீங்கள் ஒருத்தரே பயன்படுத்திக்க சொன்னார்னு மகா பெரியவா சொன்னதை சொன்ன உடனே நீங்கள் பெரிய குரல் எடுத்து அழ ஆரம்பிச்சிட்டீங்களே, என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் சொன்னாதானே எனக்கு புரியும். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்கன்னு அந்த மேனேஜர் தன்னுடைய 2 கைகளையும் கூப்பிட்டு சொல்லும்போது அந்த அன்பர் ஓரடி மேனேஜரை நோக்கி நெருங்கி வந்து அவரோட 2 கைகளையும் இறுக பிடிச்சிருந்து தன் கண்களில் ஒற்றி கொண்டார். மேனேஜருக்கு ஒன்றும் புரியல. அந்த அன்பர் தொடர்ந்து சொல்கிறார், சாமி, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னை மன்னிச்சிட்டேன்னு முதல்ல சொல்லுங்கன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். விஷயம் என்ன ஏதுன்னு புரியாத மேனேஜர், சரி பரவாயில்ல மன்னிச்சிட்டேன், முதல்ல அழறதை நிறுத்துங்க. அழுகையை கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த அன்பர் சொல்கிறார், 9 பார்சலில் ஒரு பார்சலை மடத்து முகாம்லேருந்து எடுத்துட்டு மன்னிக்கணுங்க, திருடிட்டு வந்தது நான் தாங்க, நான் மிகப்பெரிய பாவின்னு குமுறி குமுறி திரும்ப அழறார். மேனேஜர் அப்படியே அதிர்ச்சியில் சிலையாக நின்றுடுறார். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாயா, மடத்த ஆளுங்களுக்கு கொடுக்கறதுக்காக காஞ்சிபுரத்தில் இருக்கிற தறி வியாபாரிங்க நல்ல மனசோட 9 பார்சல்களை தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்கிற மடத்தில் கொண்டு வச்சாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு பார்சலை நான் தாயா என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நாள் ராத்திரி மடத்தில் பெரியவாளை கும்பிடணும்னு வந்தேன். அவரை கும்பிட்டு வரப்போ இந்த மனசு ஏன் தான் அந்த நேரத்தில் அப்படி யோசிச்சதுன்னு எனக்கு இன்னமும் புரியல. என்னமோ பேராசை. அன்னைக்கு ராத்திரி யாரும் இல்லாத நேரத்தில், பாராக்காரங்க கொஞ்சம் அசந்திருக்கிற நேரத்தில் 9ல் ஒரு பார்சலை யாருக்கும் தெரியாமல் என் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணிச்சு. பார்சலை பிரிக்க மனசு வரலை. இருந்தாலும் ஒரு விதமான தவிப்போட பிரித்து பார்த்தேன். உள்ள முழுக்க வேஷ்டிங்க இருந்துச்சு. அடுத்த வேலைக்கு மாற்று வேஷ்டி இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ மடத்து பக்தர்களுக்கு ஊழியர்களுக்கு போக வேண்டிய வேஷ்டிகளை நான் ஒருத்தர் இப்படி அபகரிச்சுட்டு வந்துட்டேனேன்னு எனக்கு தினமும் தூக்கம் வரல. பெரியவா தான் தெய்வமாச்சே, அவருக்கு தெரிஞ்சிருக்கு 9ல் ஒரு பார்சலை நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரியாமல் நாம் ஏதாவது பண்ண முடியுமான்னு இந்த மரமண்டைக்கு ஏனோ அப்போ எட்டலை சாமி. ஏண்டா, இவ்வளோ வேஷ்டிகளை நீ ஒருத்தனே எடுத்துகிட்டு போனியே, எல்லா வேஷ்டியும் தீபாவளி அன்னைக்கு ஒன்று மேலே ஒன்றா நீ கட்டிப்பியா? அப்படின்னா இத்தனை வேஷ்டிங்களையும் சேர்த்து கட்டிக்கிற உனக்கு அதுக்கு ஏற்றது மாதிரி
மற்ற எல்லாத்தையும் மடத்துலேருந்து நானே தர்றேன்டான்னு சொல்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. 2 படி நல்லெண்ணெய், இவ்வளோ சீயக்காய், ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு 2 கிலோ லட்டுன்னு உங்கள் மூலமாக கொடுத்துட்டு என் புத்தியை தெளிய வச்சுருக்காங்க. தப்பு செஞ்ச ஒருத்தர் யோசித்து அவனே திருந்தணும்னு அவர் இப்படி பண்ணியிருக்காங்க. இந்த தப்புலேருந்து நான் எப்படி மீள போகிறேன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். எந்த வேலையும் எனக்கு ஓடலை, வெளி வேலைக்கும் போகலை. நான் திருந்தறதுக்கு அந்த மகா பெரியவா சாமியே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பெரும் குரல் எடுத்து தேம்ப ஆரம்பித்தார். மேனேஜருக்கு இப்போ தான் புரிஞ்சுது. 9 பார்சலில் உன்னை காணோமேன்னு தவிச்சுருந்தோமேன்னு என்னோட தவிப்பை மகா பெரியவா புரிஞ்சுண்டு இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே என்ன இங்கே அனுப்பி வச்சிருக்கார் போல் இருக்குன்னு தெளிந்தவர் அடுத்து என்ன செய்கிறதுன்னு யோசித்தார். அதுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காம அந்த நண்பர், சாமி நான் குத்தம் பண்ணிட்டேன், பார்சல் என்னண்ட இதே வீட்டுக்குள்ளே இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணினா இந்த குத்தத்துலேருந்து இந்த தோஷத்துலேருந்து வெளியே வருவேன்னு இந்த மகா பெரியவா சாமிக்கிட்டேயே கேட்டுட்டு சொல்கிறீங்களான்னு அவர் சொல்கிறார். தெய்வத்துக்கே துரோகம் அழிச்சிட்டேன் சாமின்னு மேனேஜரோட கைகளை பிடிச்சிட்டு தேம்பி அழறார். திரும்ப அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்தார் மேனேஜர். பெரியவாளுக்கு எப்பேற்பட்ட ஞான திருஷ்டி! உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த பார்சலை யார் கொண்டு போயிருக்கான்னு சட்டுன்னு அடையாளம் காட்டிட்டாரே. அப்படியே ஆச்சரியப்பட்டுண்டு தேனம்பாக்கம் முகாமை நோக்கி நடந்தார் மேனேஜர். முகாமுக்குள் நுழைஞ்ச உடனே நேராக மகா பெரியவா இருக்கிற இடத்தை நோக்கி போனார். பெரியவாளுக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவரையும் அறியாமல் அவரோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சுடுறது. பெரியவா உத்தரவுப்படி நல்லெண்ணெய், சீயக்காய், லட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் பெரியவா. ஆனால் அந்த ஆசாமி சொன்ன உண்மையை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டேன் பெரியவா. மடத்தில் வச்சுருந்த 9 பார்சலில் எப்படி ஒரு பார்சல் காணா போச்சு? என்னோட கவனக்குறைவு காரணமானு நான் குழம்பி இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தவிச்சுன்னு இருந்தேன். ஆனால் ஒரே நேரத்தில் என்னோட தவிப்பையும் எடுத்துட்டு தப்பு பண்ணினவனுக்கும் இதை உணர்த்திட்டேள் பெரியவான்னு ரொம்ப தழுதழுப்பான குரலில் பேச ஆரம்பித்தார் மேனேஜர். ஒரு புன்னகை மட்டும்தான் இதுக்கு பதிலாக வந்தது மகா பெரியவா கிட்டேருந்து. பெரியவா சொல்கிறா, பாவண்டா, அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப நல்லவன் தான். இங்கே வந்துட்டு போகிறப்போ ஏனோ அவனோட மனசு இப்படி யோசித்து தூக்க முடியாமல் இந்த பார்சலை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த நபருக்கும் கருணை காட்டியது கருணா சமுத்திரம். பெரியவா தன்னோட தப்பை உணர்ந்துட்டதா சொல்கிறார். என்ன பண்ணினா இந்த தப்புலேருந்து பிராயச்சித்தம் கிடைக்கும்னு பெரியவா கிட்ட கேட்டு சொல்ல சொல்கிறார். எந்த தண்டனை ஆனாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறார் பெரியவா. மேனேஜர் சொல்கிறார். பெரியவா இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு ஆவலோட காத்துன்று அவர் முகத்தையே பார்த்துட்டுருக்கார். பெரியவா சொல்கிறா, அவன் எப்படி இந்த பார்சலை இங்கேருந்து தூக்கிட்டு போனானோ அதே போல் அவனை இங்கே கொண்டு வந்து வச்சிட சொல்லு. இங்கேருந்து தூக்கிட்டு போகிறப்போ ராத்திரி வேளையில் எடுத்துகிட்டு போனான், இப்போ பகல் வேளையில் தலையில் வச்சுட்டு வர சொல்லு. இதுவே அவனுக்கு போதும். இதை வேறு யாருக்கும் விஸ்தாரமாக நீ வெளியில் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு பெரியவா மெல்லிய குரலில் சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். இந்த விஷயத்தை உடனே அந்த அன்பருக்கு சொன்ன உடனே அதே நாள் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் பார்சலை தன் தலையில் சுமந்து வந்து தேனம்பாக்கம் முகாமில் சேர்த்தார் அந்த அன்பர். மகா பெரியவா பாதங்களில் விழுந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தவர் மன்னிப்பும் கோரினார். அவருக்கு பிரசாதம் கொடுத்து ஆசிர்வதித்து அனுப்பினா மகா பெரியவா. எப்பேற்பட்ட, அதாவது தப்பு பண்ணினவனுக்கும் அந்த தப்பை உணர வச்சிருக்கா மகா பெரியவா. அவன் திருந்தறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத அளவுக்கு உணர வச்சிருக்கார். கருணை தெய்வம், கருணா சமுத்திரம், கருணை தெய்வம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.